தமிழகம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று முதல் 2 நாட்கள் வாக்காளர் சிறப்பு முகாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தங்கள் செய்யலாம் என அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2095 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கும் முதலமைச்சர். 46 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி 2.5 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லியில் இன்று கூடுகிறது காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம். அரசியல் சூழல், 100 நாள் வேலை திட்டத்திற்கு எதிரான அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஆலோசனை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. திடீர் சந்திப்பிற்கான காரணம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. மத்தியில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த திமுக கோடி கோடியாக கொள்ளையடித்தது. திமுக அமைச்சர்கள் 17 பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளதாக நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மத்தியிலே இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அமித்ஷா இருக்கிறார்கள், யார் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ஆனால் இங்கே திமுகவில் 17 அமைச்சர்கள் மீது இடி வழக்கு இருக்கிறது. இடி விசாரணை செய்து ஒழுங்காக நீதி நடைபெற்றால் என்னாகும் தெரியாது. திமுக துண்டு துண்டாக உடைந்து போகும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய அண்ணாமலை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். கூட்டணி தொடர்பான எந்த கட்சியின் அழைப்பையும் இதுவரை நிராகரிக்கவில்லை என டிடிவி தினகரன் தகவல். நண்பர் அண்ணாமலை தொடர்ந்து தொலைபேசியில பேசுறப்ப சரி, அவரை நான் நேரடியாக சந்திக்கும் பொழுது சரி, நீங்கள் மீண்டும் என்டிஏவுக்கு வர வேண்டும் என்றுதான் என்னை வலியுறுத்தி வருகிறோம். அதுதான் உண்மை. அதே நேரத்தில் நாங்கள் எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை. புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க உள்துறை அமைச்சகம் உத்தரவு. சிபிஐ விசாரிக்க புதுச்சேரி ஆளுநர் பரிந்துரை செய்திருந்த நிலையில் அதிரடி அறிவிப்பு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் போலி மருந்து தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு அமைச்சர் நமச்சிவாயம் அதிரடி. காங்கிரஸ் கட்சி விட்டு நாராயணசாமி தான் வெளியேறணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கான முதல்ல ஆணை கொடுத்தவங்களே அவங்க கவர்மெண்ட் தான். 2017 ஆணை கொடுத்ததே அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அப்போ சேர்மனா 50க்கு சேர்மனா இருந்தவங்க, இவங்கெல்லாம் தான் முதல்ல பணி விலகணும். திருவள்ளூரில் மக்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு வீட்டு வரி ரசீது கொடுக்காமல் அலைக்கழிப்பு. புகாருக்கு உள்ளான ஊராட்சி செயலாளரை நேரில் அழைத்து கடுமையாக எச்சரித்த திருத்தணி எம்எல்ஏ. தப்பியோடிய குற்றவாளிகள் லலித் மோடி, விஜய் மல்லையாவை இந்தியா கொண்டு வருவோம். இந்திய அரசு கிண்டல் செய்யும் வகையில் லலித் மோடி வீடியோ வெளியிட்ட நிலையில் மத்திய அரசு விளக்கம். புதுக்கோட்டையில் நாய் எடுத்து சென்ற பிளாஸ்டிக் பையில் பச்சிளம் குழந்தை இருந்ததால் அதிர்ச்சி. குழந்தையை மீட்டு குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த கல்லூரி மாணவி. வரவுமே அங்கனக்குள்ள நாய் இழுத்துட்டு வரவும் இவ கறி துண்டு மாதிரி கவர்ல இருக்கு, இங்க போட வருதுன்னு இவ விரட்டிட்டு அதை பாத்துருக்கா. கவருக்குள்ள இருந்து எடுத்தா மண்ணு ஓட்டின வாக்குல புல்ல இருந்திருக்கு. இவ என்ன பண்ண தெரியாம தூக்கிட்டு வந்துட்டா வீட்டுக்கு. தூக்கிட்டு வரோம், நாங்க சத்தம் போட்டோம், ஏன் நீ இப்படி தூக்கிட்டு வரலாமா, என்ன ஏதுன்னு பாக்க வேண்டாமா அப்படின்னு சத்தம் போட்டோம். இவள நாய் கடிச்சிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடைக்கானலில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளால் காலை முதல் இரவு வரை போக்குவரத்து நெரிசல். முக்கிய சாலைகளில் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தான் சேர்ந்துள்ள இடம்
கோட்டைக்கு செல்லும் இடமாக உள்ளது என்று செங்கோட்டையன் பேட்டி. பிற கட்சிகளைப் போன்று தவேகாவிற்கு தேடி தேடி சென்று வாக்கு சேகரிக்க வேண்டிய நிலை இல்லை என கருத்து. நான் சேர்ந்த இடம் கோட்டைக்கு செல்கிற இடமா வேறு இயக்கமாக இருந்தால் நாம் தேடி தேடி செல்ல வேண்டும். தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க. ஆனால் ஓட்டு போட தயாராக இருக்கிறோம். தேதியை சொல்லுங்க இருக்கிறார்கள், சின்னத்தை சொல்லுங்க இருக்கிறார்கள். அதுதான் உள்ளங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசு 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்களை போராட விட்டு வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு. ஆசிரியர்கள் மீதான அராஜக போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். நாகை மாவட்டத்தில் காரில் கஞ்சா கடத்திய 4 பேர் கொண்ட கும்பல் கைது. 2 கார்களுடன் 140 கிலோ கஞ்சாவை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைக்கு இந்தியா கண்டனம். வங்கதேச இடைக்கால அரசில் சிறுபான்மையினருக்கு எதிராக 2900 வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக குற்றச்சாட்டு. நாட்டில் ஒவ்வொரு தம்பதிகளும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள ஆந்திர முதலமைச்சர் வலியுறுத்தல். உலகளவில் ஆதிக்கம் செலுத்த இந்தியாவிற்கு மிகப்பெரிய தொழிலாளர் சக்தி வேண்டும் என சந்திரபாபு நாயுடு கருத்து. சென்னையில் மார்கழியில் மக்களிசை நிகழ்ச்சியை பறை இசைத்து தொடங்கி வைத்த கனிமொழி. மார்கழியில் மக்களிசை என்பது மாற்று அரசியல் பேசுவதற்கான மேடை என கனிமொழி கருத்து. H-1B விசா தாமதம் தொடர்பான கவலையை அமெரிக்காவிடம் வெளிப்படுத்திய இந்தியா. இந்தியர்களுக்கான விசா நடைமுறைகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய மத்திய அரசு வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் அரசு பள்ளிகளிலும் மாணவர்கள் காலையில் செய்தித்தாள் வாசிப்பு கட்டாயம். மாணாக்கர்களின் பொது அறிவு மற்றும் வாசிப்பு திறனை அதிகரிக்க உத்தரப்பிரதேச அரசு நடவடிக்கை. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிரிக்கெட் விளையாடிய பழைய வீடியோ. விளையாட்டு வீரர்களுடனான உரையாடலில் 3 விக்கெட் வீழ்த்தியதாக ஸ்டாலின் பேசிய நிலையில் வீடியோ வைரல். பீகாரில் டிஎஸ்பி மீது மோதிய முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனம். காரை பின்னோக்கி எடுக்கும்போது மோதியதில் காவல் அதிகாரி காயம். அமெரிக்காவின் 20 பாதுகாப்பு நிறுவனங்களுக்கும் அதன் 10 உயர் அதிகாரிகளுக்கும் சீனா தடை. தைவானுக்கு ஆயுதங்கள் விற்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்ததால் ஆத்திரத்தில் சீனா அதிரடி. அமெரிக்க அதிபர் டிரம்பை புளோரிடாவில் நாளை சந்திக்க உள்ளதாக உக்ரைன் அதிபர் தகவல். உக்ரைன் பாதுகாப்பு உத்தரவாதம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. சிரியாவில் தொழுகையின் போது மசூதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 8 பேர் உயிரிழப்பு, 18 பேர் காயமடைந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு சிரியா உள்துறை அமைச்சகம் கண்டனம். மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு மேலும் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. நஜீப் ரசாக் சிறையில் உள்ள நிலையில் நிதி மோசடி வழக்கில் கோலாலம்பூர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இலங்கைக்கு எதிரான 3வது T20 போட்டியிலும் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. ஹேட்ரிக் வெற்றியுடன் T20 கிரிக்கெட் தொடரை கைப்பற்றி இந்திய அணி அசத்தல். பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையேயான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 152 ரன்னிலும் இங்கிலாந்து 110 ரன்னிலும் முதல் நாளிலேயே ஆல் அவுட்.
பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியை முதல் நாளில் 93,442 ரசிகர்கள் நேரில் கண்டுகளித்தனர். மெல்போர்ன் மைதானத்தில் அதிக ரசிகர்கள் கண்டுகளித்த போட்டி என புதிய சாதனை.